இன்றைய புனிதர் ஜூன் 20 புனித மார்கரெத் எப்னர். பிறப்பு 1291 டோனவர்த், ஆக்ஸ்புர்க். இறப்பு ஜூன் 20, 1351. தில்லிங்கன் என்ற ஊரில் இவருக்கென்று ஓர் ஆலயம் உள்ளது. இங்குதான் இவர்தான் இறுதி நாட்களை கழித்துள்ளார். பலவித கலாச்சாரத்தை கொண்ட மக்களிடத்தில் இவர் பணியாற்றினார். இவர் தனது 15ஆம் வயதில் புனித டொமினிக்கன் சபையில் சேர்ந்து துறவியானார். இவர் அச்சபையில் வாழ்ந்தபோது 1312ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 14 ஆண்டுகள் ஆண்டவரின் காட்சிகளை பலமுறை கண்டார். இவர் மிகவும் கடுமையான நோயால் தாக்கப்பட்டு படுக்கையிலேயே தன் வாழ்நாட்களை கழித்தார். நோயால் மிகவும் வேதனைக்குள்ளானார். இதனால் இறைவனின் மீது தன் முழு நம்பிக்கையும் வைத்து இடைவிடாது ஜெபித்தார். ஆண்டவரின் பாடுகளில் அவ்வப்போது பங்கெடுத்தார். இவரின் ஆன்ம வழிகாட்டி தந்தை ஹென்றி அவர்களின் அறிவுரைப்படி தொடர்ந்து ஆண்டவரின் பாடுகளில் பங்கெடுத்தார். ஒரு நாள் ஆண்டவர் கொடுத்த காட்சியை கண்டு கொண்டிருக்கும் போதே தன் கண்களை மூடியபடியே உயிர் நீத்தார். இவர் இறந்த பிறகு இவரின் கல்லறையை எண்ணிலடங்கா மக்கள் சந்திக்க வந்தனர். அங்கு வந்து அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு வகையில் புதுமைகளை செய்தார். இவர் இறந்த சில ஆண்டுகள் கழித்து இவரின் கல்லறை மேல் இயேசு கிறிஸ்துவின் உருவம் கொண்ட ஒரு சுரூபம் தானாகவே வளர்ந்தது. 1751 சாதாரணமாக இருந்த இவரின் கல்லறை மேல் 1751 முதல் 1755 வரை ஓர் ஆலயம் கட்டப்பட்டு இன்றும் அவ்வாலயத்தில் அவரின் பெயரால் வழிபாடுகள் நடக்கின்றது. ஜெபம். குணமளிப்பவரே, எம் தந்தையே இறைவா, இவ்வுலகில் நோயினால் வாடும் மக்களை நீர் கண்ணோக்கி அருளும். தங்களின் நோய்களை தாங்கும் உடல் பலத்தையும் மனபலத்தையும் தந்து வாழ்வில் மீண்டும் புத்துயிர் பெற்று வாழ நீர் வரம் தந்து வாழ்வை அழிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.